நான் அடிமை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒவ்வொரு இருதயங்கள் தேவனுடைய சத்திய வசனங்களை அவர்கள் அறிந்திருக்கிறதுனாலே அந்த சத்திய வசனங்கள் அவர்களை உலகத்துக்கோ பொல்லாப்புக்கோ வேதனைகளுக்கோ துன்மார்க்கருக்கோ அல்லது கொடுங்கோல் ஆட்சி செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கோ அவர்கள் அடிமைகளாய் இருப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறபடியினாலே, கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறபடியினாலே, கர்த்தர் நமக்கு சுகம் சமாதானத்தை கொடுத்திருக்கிறபடியினாலே நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின் பிரகாரமாக தான் தேவனுடைய வசனத்தை அறிந்திருக்கிற மனுஷன் அந்த வசனத்தை அவன் பயன்படுத்துகிற வேளையிலே அந்த வசனம் அவனுக்காக கிரியை செய்யும், அவனுக்காக அது எழும்பும், அவனுக்காக பேச வேண்டிய இடத்திலெல்லாம் அது பேசும், சந்திக்க வேண்டிய இருதயத்தை எல்லாம் அது சந்திக்கும். இப்படி தேவன் எண்ணத்தை தன்னுடைய வசனத்தை அறிந்தவர்களுக்கு நிறைவேற்ற சித்தம் கொண்டாரோ அது நிறைவேற்றப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை எங்கும் எதிலும் போய் கடந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட தேவன் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கணும்னு சொன்னா யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம், கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அற்புதமான இந்த வார்த்தையின்படி அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அவர் நமக்கு தேவைப்படுகிறதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமாங்க, அவர் அருமை இரட்சகர் நமக்கு என்ன தேவையோ அதை முதலாவதாக தம்முடைய வார்த்தையாக ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த திரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் அந்த திரு வார்த்தையின்படி அவன் வாழ தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அந்த வார்த்தை அவனுக்கு கர்த்தர் சொன்னதை கொண்டு வந்து அவன் கரத்திலே அது சேர்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நமக்கு தேவையானதை கர்த்தர் தம்முடைய இருதயத்திலிருந்து அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய வசனங்கள் நமக்கு அதை இடைப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய இருதயம் அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர்கள் சமாதானம் பெற்றவர்கள். ஆமென். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அடிமையாக எங்கேயும் இருக்க முடியாது. எதாலையும் எவராலையும் அவர்களை அடிமைப்படுத்த முடியவே முடியாது. ஆமென். நீங்கள் விடுவிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. ஆமென், ஆமென். உலகம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அடிமையாகவே பார்த்தது. அவர்களும் அவர்களை ஒரு அடிமையாகவே தான் பார்த்தார்கள். அவர்களும் எகிப்தினுடைய காரியங்களுக்கு கீழே தன்னை ஒப்பு கொடுக்க தான் பார்த்தார்களே ஒழிய
தேவனுடைய திட்டத்திற்கின் கீழ், தேவனுடைய வார்த்தையின் கீழ், தேவனுடைய அன்பின் கீழ் அவர்களை ஒப்பு கொடுப்பதற்கு அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த கடின இருதயங்கள் அவர்களை விட்டு நீங்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்து, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்து, அநேக மகத்துவமான சாட்சிகளை அவர்களுக்கு முன்பதாக அவர் கொண்டு வந்து அவர்களை அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க செய்து அந்த கானானிலே அவர்களை ஆண்டவர் குடியேற செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவன் குடியிருப்பான். ஆமென். அந்த சமாதானத்தில் நீடித்து இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இந்த வசனத்தினுடைய பின்னணியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, என்னாகமம் 32ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. இந்த என்னாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். என்னாகமம் 32:3. ஆ ம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக எங்களுக்கு வேணாம். இந்த நாட்டை, யோர்தானுக்கு முன்பதாக இருக்கிற இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணி ஆட்சியாக, எங்களுக்கு இந்த பூமியை சொந்தமாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி இந்த ஜனம், யாரு? ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மோசேயினிடத்தில் மன்றாடினார்கள். பாருங்க, எகிப்திலே அவர்கள் புறப்பட்டு அவர்கள் அந்த செங்கடலை கடந்த பிற்பாடும் யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடியும் இங்கே பல யுத்தங்கள் நடந்துச்சுங்க. அதை நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 17:8 நீங்கள் அதை பார்க்கலாம். என்னாகமம் 21:1-3, 21 மறுபடி 21:30 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 33-35, என்னாகமம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செங்கடலுக்கு அப்புறமா யோர்தானுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கும். அந்த இடங்களிலே யுத்தத்தில் ஜெயித்த இடங்களை இந்த ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அவர்கள் கேட்கிறாங்க. எங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது, இந்த ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே தங்குவதற்கு இது ஒரு நல்ல இடமா இருக்குது, அதனால நாங்கள் இங்கே குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பூமியை சொந்தமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மோசேயிடம் இவர்கள் மன்றாடினார்கள். மோசே அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே அந்த அனுமதியை பெற்று அவர்களுக்கு அந்த இடத்தை அவர் கொடுத்தார்கள். இப்படி யோர்தானுக்கு இக்கரையிலே இவர்கள் இந்த பூமியை பெற்றார்கள். அதே இடத்துல மனாசே என்னுடைய பாதி கோத்திரத்தாருக்கும் இங்கே இடம் கிடைச்சிச்சு. அப்போது மோசே ஒரு காரியத்தை சொன்னார். இங்கே பார்ப்பா, மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் இன்னும் என்ன பண்ணலை, சொந்தமாக பூமி பங்கிட்டு கொடுக்கப்படலை. அவங்க எல்லாருக்கும் கானான் தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் பங்கிட்டு முடிகிற வரைக்கும் உன்னுடைய உன்னிடத்துல இருக்கிற யுத்த வீரர்கள் கட்டாயமாக நடக்க போகிற எல்லா யுத்தத்திலையும் வந்து கலந்துக்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணணும், வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொந்த பூமியில் அவங்க குடி இருக்கணும்னு சொல்லி மோசே ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே அவர் பேசினார். இந்த மோசேயினுடைய நாட்களுக்கு பிற்பாடு அவர் மரித்தார். அடுத்து யோசுவாவின் மேலே தேவன் அழைப்பை வைக்கிறார். அந்த அழைப்பில் யோசுவா நிற்கும்போது இந்த 2.5 கோத்திரத்தாரை பார்த்து, ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரத்தார், மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையை நினைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 13ஆம் வசனத்திலே உள்ள வார்த்தையை அங்கே அவர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி
இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. அல்லேலூயா. இந்த தேசத்தை அவர், இந்த இடத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை இளைப்பாற பண்ணினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது, அதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி பக்தன் யோசுவா ஒரு நல்ல தலைவராக அவர் செயல்பட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல யோசுவா மோசையின் சமயத்தில் இது நடந்துச்சு. இதெல்லாம் 2.5 கோத்திரத்தாருக்கு நிலத்தை பங்கிட்டு கொடுத்தாச்சு. மற்றவங்களுக்குரிய வேலையில் நாம் பார்ப்போன்னு சொல்லி இந்த யோசுவா தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டு போகாம, தேவனுடைய வார்த்தையை மனதிலே அவர் வைத்திருந்தபடியினாலே அவர்களோடு கூட அவர் பேசுகிறாருங்க. ஒரு பொறுப்புள்ள தலைவராக நடந்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வீட்டிலே நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்களாக அந்தந்த ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். மனைவியின் பொறுப்பிலே மனைவி, கணவனின் பொறுப்பிலே கணவன், பிள்ளையின் பொறுப்பிலே பிள்ளையாக, பெற்றோரின் பொறுப்பிலே பெற்றோராக, சகோதரனின் பொறுப்பிலே சகோதரனாக, சகோதரியின் பொறுப்பிலே சகோதரியாக சொல்லி இந்த ஒவ்வொரு இடத்திலும் நாம் எங்கெல்லாம் நிறுத்தப்படுகிறோமோ அந்த இடத்திலே உள்ள பொறுப்புகளுக்கு நாம் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, இந்த யோசுவா அவர்களை அப்படியே மறந்து விடாமல் தேவனுடைய வார்த்தையை மனதிலே வைத்திருந்து அதை அங்கே அவர் ஞாபகப்படுத்தி அவர்களோடு கூட பேசுகிறார், நினைப்பூட்டி அவர் பேசுகிறார். நீங்கள் இந்த யுத்தத்துக்கு இந்த மொத்த கானான் தேசத்தையும் பங்கிட்டு ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள், நிலத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள், இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட நீங்கள் இங்கே வர வேண்டியது அவசியம் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் நினைப்பூட்டினார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பின்னணி இதுதாங்க. பாருங்க, நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். இந்த 13வது வசனம் நமக்கு கற்பிக்கிற சில முக்கிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நமக்கு என்ன விதத்திலே என்னென்ன காரியங்களிலே இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமோ அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்தில் ஆண்டவர் சமூகத்தில் என்ன காரியத்துக்காக ஜெபத்தோடு வந்தீர்களோ அந்த ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் இளைப்பாறுதலை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டால் நீங்கள் சுகமாக குடியிருப்பீர்களோ, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களோ, அதற்கு நீங்கள் ஜெபித்து வருகிற காரியங்களையும் அவர் உங்கள் கரத்திலே கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அவர் உங்களை இளைப்பாற பண்ணி உங்களை சுகமாக குடியிருக்க பண்ணும்படியாக உங்களுக்கு அவர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நிதானம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, கர்த்தர் எதன் அடிப்படையிலே அதை கொடுத்தார் என்ற சிந்தையோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனம் ஒரு 3 காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குதுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நன்மையை நமக்கு முன்கூட்டியே செய்வார். சிலருக்கு நன்மை ஒரே இடத்துல வேலை செய்வாங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க, எல்லாரும் ஈக்குவல் பேட்சாக இருக்கும். திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு முன்னாடி ஒரு உயர்வு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு உயர்வு கிடைக்கும். அப்படி நினைக்கும் போது நீங்கள் பொறாமப்படாதீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு நேரத்துலையும் என்ன பண்ணக்கூடாது? துக்கிக்கக்கூடாது. என்னடா நானும் அவரும் ஒன்றா தானே வேலைக்கு ஜாயின் பண்ணோம், அவங்களுக்கு சீக்கிரம் பதவி உயர்வு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல, அப்படிலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஒரு நபருக்கு அப்படி முன்கூட்டியே ஒரு நன்மையை கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது அநேக விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். 2வதாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை பெற்ற பிற்பாடு நாம் அமைதலாக இருக்கக்கூடாது. 3வதாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது தேவனுடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன? கர்த்தர் நன்மையை முன்கூட்டியே ஏன் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். அதே போல ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அமைதியாக இருந்துவிடக்கூடாது. 3வதாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது தேவனுடைய வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நன்மையை முன்கூட்டியே ஏன் செய்கிறார்? ஆமென். முன்கூட்டியே ஏன் செய்கிறார்?
இப்போது இங்கே உட்கார்ந்துருக்கிற நாம் ஒவ்வொருவருமே எதன் அடிப்படையில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம் தெரியுமா? எதன் அடிப்படையில் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம் இந்த பூமியிலே பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நமக்காக இந்த பூமியிலே அவர் வந்து, அவர் சிலுவையிலே நமக்காக பாடுகளை பட்டு, அவர் எல்லா பாவத்தையும் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா பாவத்தையும் சாபத்தையும் அவர் மேல் அவர் சுமந்து கொண்டபடியினாலே நாம் யாவரும் இங்கே விடுவிக்கப்பட்டவர்களாக உட்கார்ந்திருக்கிறோம். எந்த ஒரு பொல்லாத சத்துருவும் பிசாசின் பிடியிலே எந்த ஒரு மனுஷனும் நாம சிக்கி தவிக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிருபை முன்கூட்டியே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே கிருபையானது நமக்கு அட்வான்ஸாக முன்னாடியே நமக்கு கொடுக்கப்படுதுங்க. இந்த கிருபை நமக்கு முன்கூட்டியே கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் சீக்கிரமாக நம்ம கரத்தில் கொடுக்குறாரு, இல்லை நாம் நினச்சதுக்கு முன்னாடியே நமக்கு காரியங்கள் நடக்குது, நிறைவேறுதுன்னு சொன்னால் அப்போது அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்காக நாம் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோசுவா இந்த இடத்துல இவங்கள்ட்ட பேசுகிறார், இந்த 2.5 கோத்திரத்தார்ட்ட பேசுகிறார். எப்பா, ஆண்டவர் உனக்கு முன்னாடியே இளைப்பாறுதலை கொடுத்தார். மற்ற சகோதரர்கள் எல்லாரும் சொந்த பூமியை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கிற நீ இந்த நாளிலே ஏன் அதை கர்த்தர் உனக்கு கொடுத்தார் என்பதை நினைச்சுக்கோ என்பதை இங்கே யோசுவா சொல்லுகிறார். ஆமென், ஆமென். பாருங்க, நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த வார்த்தையின் மூல பாஷை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அது உடன்படிக்கையை சார்ந்ததும் அங்கே ஒரு செயலும் அதில் இருக்கிறது. நினச்சிக்கோங்கன்னா நாம் என்ன சொல்லுவோம்? மனசுக்குள்ள ஒரு அமைதியாக, ஓ இப்படி இந்த விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் இங்கே சொல்லப்பட்ட நினைத்து கொள்ளுங்கன்ற வார்த்தை என்ன மூல பாஷை சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அங்கே தேவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது, அங்கே ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை நினைத்து கொள்ளுங்கள் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் தேவனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆதியாகமம் 8:1 அவர் நோவாவை நினைக்கிறார். நோவாவை அவர் நினைத்த போது ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சாரு? வெள்ள நீர், அதாவது பெருவெள்ளம் இருந்த அந்த இடத்துல அந்த நீரை வற்றி போக செய்து அந்த இடத்துல அவர்களை அவர் இந்த பூமியிலே குடியிருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அங்கே செய்தார். கர்த்தர் நினைக்கிற வேளையில, ஒரு மனுஷனை நினைச்ச வேளையில அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக எழும்பி அதை செய்தார். இன்றைக்கும் நாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முன்னாடியே பெற்றுக்கொண்டோம். இந்த நாளுக்கு முன்னாடியே நம்ம கரத்தில் கிடச்சிச்சு, மற்றவங்களை விட நான் கொஞ்சம் கிருபை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நாம் எதையாவது பார்த்தோம், நாம் பெற்றுக்கொண்டோம், அனுபவிச்சுட்ருக்கிறோன்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் ஒரு உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. ஒரு காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது. அந்த காரியத்தை நிறைவேற்றவும் அதற்கு கீழ்ப்படியவும் நாம் மனதார இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த உடன்படிக்கையை நினைவு கூறவும் கர்த்தர் அதற்காக நம்மை எழும்ப செய்யவும் நீ நினைத்துக்கொள் என்பதை இந்த நாளில் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் கருத்தில் யார்கிட்ட என்னென்ன காரியங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. சில விஷயங்களில் நீங்கள் ஞானத்தை பெற்றிருக்கலாம், சில விஷயங்களில் உங்களுக்கு ஆண்டவர் வசதிகளை கொடுத்துருக்கலாம், சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப அறிவாக இருக்கலாம், சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப தாளந்துள்ளவர்களாக இருக்கலாம், திறமை உள்ளவர்களாக இருக்கலாம். அப்படி என்ன காரியத்திலெல்லாம் நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரோ, எந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே அதை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யுங்கள். ஆமென், அல்லேலூயா.
அதை முதல்ல நாம் செய்யாமல் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க கூடாது. அதை நாம் செஞ்சு முடிக்காம நாம் உயர்வை எதிர்பார்க்க கூடாது. அதை நாம் செஞ்சு முடிக்காம எந்த ஒரு சமாதானத்தையும் எதிர்பார்க்க கூடாது. அதை செய்யும் போது, அதை நிறைவேற்றும் போது சமாதானம் கடந்து வரும், விடுதலை உண்டாகும், உயர்வு அங்கே கிடைக்கும். இப்படி தேவன் நம்மை அதிசயமாக நடத்தி செல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தபடியினாலே அங்கே பெரு வெள்ளத்தில் அந்த பெரிய கப்பலிலே அவர் இருந்தபோது தேவன் நோவாவை நினைத்தார். நான் நோவாவுக்கு இந்த பூமியை கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்பதை அவர் நினைத்தபடினாலே அதை கொடுக்க செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். தேவன் நினைக்கிற போது அதை செய்கிறார். நாம நன்மையை பெற்றிருக்கிற வேளையிலே அதை எதற்காக பெற்றோம் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் பாருங்க, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமென், ஆமென். பாருங்க, ஏன் ஆண்டவர் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் நன்மையை பெற்றிருக்கும் போது அவனுக்கு அதை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அவன் மறுபடியும் அடிமை ஆகக்கூடாது என்பதற்காகவும் கொடுக்கப்பட்ட விடுதலையில் அவன் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆமென். இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் ஆண்டவர் நமக்கு நன்மையை முன்கூட்டியே கொடுக்கிறாருன்னு சொன்னால்? முன்கூட்டியே அவர் கொடுக்கும்போது அந்த விடுதலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் நிலைத்திருக்கும் போது எந்த ஒரு காரியமும் நம்மை அடிமைப்படுத்தும்படியாக வந்தாலும் அது விழுந்து போகும்படியான ஒரு செயலை கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த கிருபையை நாம போக்கடிக்க கூடாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 19-20 வசனத்தில் வாசிக்கலாம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். ரொம்ப 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 தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. முன்கூட்டியே கர்த்தர் நமக்கு நன்மை அவர் செய்கிறார் என்று சொன்னால் கிருபையின் அடிப்படையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையின் அடிப்படையிலே தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். அந்த கிருபையின் அடிப்படையிலே செய்யப்பட்ட நன்மையிலே ஒருவன் நிலைத்திருப்பான் என்று சொன்னால் அவன் அடிமையாக இருக்க மாட்டான். அவன் எதினாலும் அடிமைப்படுத்தப்பட மாட்டான். அவன் கர்த்தராலே சுதந்திரவாளியாக இந்த பூமியில் அவன் குடியிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்திலே வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. பார்வோனுக்கு கீழே வாழும்படியாக நம்மை தேவன் அழைக்கவில்லை. பரம கானானுக்குள்ளே வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கதான் இந்த கிருபையை அவர் கொடுத்தாருங்க. கிருபை ஏன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், அவன் அடிமையாக இருக்கக்கூடாது, அவன் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் கிருபையை நாம் அவரை தேடுகிறதற்கு முன்பதாகவே அவர் கிருபையை நமக்கு முன்கூட்டியே கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் உழைக்க வேண்டும். உழைச்சதுக்கு அப்புறமா தான் பலன் கிடைக்கும். சில நேரங்களில் பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பாருங்க, பார்வோன் அதை தான் செஞ்சார். அடிமையாக அவர்கள் இருந்தபோது அவங்களுக்கு செங்கலை அவங்க சுடுவதற்கு அவன் வைக்கோலை மட்டும் கொடுத்தான். அவங்க ஒரு அளவுக்கு அதை என்ன பண்ணணும், அந்த வைக்கோலை வச்சு அவங்க செங்கல் சுட்டு அவங்க பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் இவங்க தேவனை ஆராதிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தபோது
இவன் என்ன பண்றான், இவர்கள் தேவன் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதற்காக எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை கொடுத்தான். அவ்வளவு நாளா அவங்களுக்கு செங்கல் சுடுவதற்கு கொடுக்கப்பட்ட வைக்கோல் இனி கொடுக்கப்பட மாட்டாது, நீ தான் அதையும் தேடி கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ணணும், அந்த செங்கலை சுட வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னதோடு மாத்திரமல்ல, முன்னாடி எவ்வளோ செங்கல் சுற்றியோ அதே அளவில் மறுபடியும் எனக்கு வேணும். நெருக்கடியை அதிகப்படுத்துகிறான். இப்படி நெருக்கடி அதிகப்படுத்தப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த ஜனத்தை தான் கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களை கானானுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை அவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்படி தேவன் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஒரு கிருபையை அவர் கொடுத்திருக்கும் போது அந்த கிருபையை ஒரு காலத்திலும் நாம போக்கடிக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இன்னைக்கு உங்க கரத்துல எதெல்லாம் இருக்குதோ, என்ன காரியெல்லாம் நீங்க பெற்றிருக்கிறீங்களோ, அதெல்லாம் கிருபையின் அடிப்படையிலே கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டேன், நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறதுனால எனக்கு அது தெரியும் இது தெரியுன்றதுனால நான் இங்கே ஸ்டேஜில் நிற்கிறேன், நான் பாஸ்டாக இருக்கிறேன்றத என்னால் சொல்லவே முடியாதுங்க. எனக்கு என் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினேன்றதுக்கு வாயில் என்னால் சொல்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க. எல்லாவற்றையும் என் பரம தகப்பன் எனக்கு கிருபையாய் செய்தார் என்பதை மாத்திரம்தான் என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா, ஆமென். அவருடைய அப்பேற்பட்ட கிருபையை எகிப்திலோ அல்லது பார்வோனுக்கு கீழேயோ வாழும்படியாக நமக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. அங்கே விடுவிக்கப்பட்டவனாக நீ பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு இந்த கிருபையை நான் உனக்கு முன்கூட்டியே தருகிறேன் என்பதை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரவாளிகள். ஆமென். இப்போ ஏன் ஆண்டவர் உங்களுக்கு சில காரியத்தை முன்கூட்டியே செய்கிறாரு? நாம நினைச்சதை பார்க்கலும் வேண்டிக் கொண்டதை பார்க்கலும் அதிகம் நமக்கு அவர் செய்கிறாருன்றத இந்த நாட்களில் புரிஞ்சுக்கோங்க. அது அனைத்தும் கிருபைக்காக. அந்த கிருபை உங்களை அடிமையாக வாழ விடாமல் நீங்கள் சுதந்திரவாளிகளாக நித்தமும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இளைப்பாறுதலையும் நீங்கள் வாழத்தக்கதான வாழ்க்கையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நமக்கு நன்மையை முன்கூட்டியே அவர் தருகிறார்.